யோவான் 21 இந்த 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி, இந்த இடத்துல ஊதுகிறார் காற்று. He blows the wind. அவர்கள் மேல் ஒரு காற்றை ஊதுகிறார். இந்த காலத்தில் ஒரு காற்று அவர்கள் மேல் ஊதப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நெக்ஸ்ட் வெர்ஸ், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இப்படிப்பட்ட ஒரு காற்றை ஊதி, இந்த காற்று என்பது இரண்டு தன்மைகளை அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, இந்த காற்று மன்னிப்பு என்றால் அது கூட்டி சேர்க்கிறது, மன்னியாது என்றால் சிதறடிக்கிறது. The wind that Christ blowed on them, அவர்கள் மேல் ஊதின அந்த காற்று, இந்த அப்போஸ்தலர்கள் மேல் ஊதின காற்று, இந்த புதிய பாட்டின் கிருபையின் ஊழியக்காரர்கள் மேல் ஊதின காற்று. எப்படிப்பட்ட காற்று? எவர்களை மன்னிக்கிறீர்களோ மன்னிக்கப்படும், எவர்களை மன்னியாதிருக்கப்படும். What does it mean? அப்ப அர்த்தம் என்ன? இந்த காற்று கூட்டி சேர்க்கும், இந்த காற்று சிதறடிக்கும். Two works this wind does. இது கூட்டி சேர்க்கிற காற்று, சிதறடிக்கிற காற்று. யார் மேல் ஊதுகிறார்? வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களை வீட்டில் நீங்கள் வாசிச்சா, எபேசு சபையில் உள்ள தூதனுக்கு எழுதுகிறதாவது, சிமரியா சபையில் உள்ள தூதனுக்கு எழுதுகிறதாவது, பிலதெல்பியா சபையில் உள்ள தூதனுக்கு எழுதுகிறதாவது. அந்த தூதர்கள் யார்? அவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் கிறிஸ்துவின் வலது கரத்தில் உள்ள 7 நட்சத்திரங்கள். சபை என்பது என்ன? 7 பொன் குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு நடுவிலே கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். பெருங்குடியில் உள்ள சபைக்கு எழுதுகிறதாவது, காது உள்ளவன் கேட்க கடவன். என்ன சொல்றாரு? இது கூட்டி சேர்க்கிற காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, சிதறடிக்கிற காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது. எவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ மன்னிக்கப்படும், எவர்களை மன்னியாமல் இருக்கப்படும் என்றால் யூ கேன் ப்ளோ த விண்ட். தேவையற்றவர்களை ஊதி தள்ளிவிடலாம். அதுதான் இந்த அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை. எல்லாம் தற்செயலாக நிகழ்வதென்று எண்ணக்கூடாது. நத்திங் இஸ் பை சான்ஸ். இவைகளெல்லாம் திட்டமிடப்பட்டவைகள். ஊதி தள்ளுவது, ஊதுவது திட்டமிடப்பட்டது. அனைத்தும் அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், துஷ்டன், துராலோசனைக்காரன், அந்திகிறிஸ்தின் ஆவியினுடையவன், கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆவியினுடையவன், விச் கிராஃப்ட், த பவர் ஆஃப் விச் கிராஃப்ட் என்பது கண்ட்ரோல், மற்றவர்களை கட்டுப்படுத்துகிறவன், மற்றவருடைய சுயாதீனத்தை குறைக்கிறவன், ஊதி தள்ளப்படுவன். You have to be blown away. அதை தான் நாம் செய்திருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர்கள் மேல் உள்ள அந்த காற்று. இந்த 2 காற்றையும் பெற்றவர்களாக இருக்கிற காலமும் காற்றும் எல்லாவற்றையும் மாற்றும். காலமும் காற்றும் எல்லாவற்றையும் மாற்றும். அந்த காலம் என்பது என்ன? இது எந்த காலம்? இந்த காலத்தின் நீதிமான்களும் அவர்கள் மேல் உள்ள காற்றும் அனைவற்றையும் மாற்றும்.